வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இந்த காணொலியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2024 குரு பெயர்ச்சி நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதே போல் குரு பெயர்ச்சி மே 1 நடக்க இருக்குங்க. இந்த மே 1 நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை இனி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசியான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகி ஜென்ம குருவாக வராருங்க. அதாவது ஜென்ம குரு ரிஷபத்துக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வகையில் நல்லது தாங்க. அப்படி என்ன நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களது 12ஆம் இடமான அயன சயன மோட்சஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களை பெருவாரியாக பெரிய லெவலில் செயல்பட விட்டுருக்க மாட்டாருங்க. நீங்கள் என்ன தான் செயல்பட்டாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையே போன வருடங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. அதாவது செய்ய நினச்சி போன காரியம் நடக்காமல் வேறு ஒரு காரியமாக அந்த காரியங்கள் முடிஞ்சிருக்கும். எதுலேயுமே ஒரு வெற்றி இல்லாத தன்மையாக லாஸ்ட்டு ஒரு 1 இயராக பார்த்துருப்பீங்க. இப்போ ஜென்மத்துக்கு வர்ற குருனால் குரு இருக்கிற இடத்துல பார்க்குற பார்வைக்கு ரொம்ப பலன் அதிகங்க. அதாவது குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து தன்னோட 5ஆம் பார்வை உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. ஸோ இதனால் என்ன பெரிய நன்மை, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திருமணம் தடைகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் விலகுங்க. அதே போல் குழந்தை பேருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் அமையும். அதே போல் வீட்டில் நிறைய சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே தேடி வருங்க. அதே போல் உங்களோட தலைமையில் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க. அதே போல் குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால நிறைய நன்மைகள் நடக்குங்க. அதாவது கலத்திரஸ்தானங்கிறது தொழில் முறை பார்ட்னர்ஷிப்பு, உங்களோட நண்பர்கள், அதே போல் கணவன் மனைவி உறவுகளை குறிக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள்ட்டையும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் குடும்ப உறவுகள்லேயும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகுங்க. அதே போல் நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கான செயல்பாடுகள் செய்கிறது, இல்லை செயல்பாடுகள் நடந்து முடிகிறது, அந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதான் இந்த 7ஆம் இடத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. பாக்கியஸ்தானம்ங்கிறது தகப்பனார். ஸோ அதனால் தகப்பனார் வழியில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க இந்த காலகட்டம் காத்திருக்குங்க. சொல்லணுன்னா படிக்கிற மாணவர்களுக்கு, இல்லை மேரேஜ் ஆன ஒரு இளம் தம்பதிகளுக்கு, இல்லை எல்லாத்தையும் ஒரு 40 இயர்ஸாக கிராஸ் பண்ணுற ரிஷபராசி நேயர்களுக்கு, இல்லை ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் அவங்க தகப்பனாரோட சொத்துக்கள் அமைகிறது, இல்லை தகப்பனார் வழியில் ஒரு நல்ல கல்வி கற்கிறதுக்காண்டி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறது, இல்லை தொழில் நான் செய்ய போகிறேன் புதுசானா தகப்பனார் வழியிலேருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது. இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது தகப்பனார்னால உங்களுக்கு சில நன்மைகள், இல்லை தகப்பனார் இல்லை சார் அப்படின்னாக்கா அவர்களோட சொத்துக்களில் ஏதோ ஒரு பாகங்கள் உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே போல் தந்தை வழி உறவுலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த காலம் ரொம்ப நல்ல காலங்க. என்ன சார் எல்லாமே நன்மை நன்மை நன்மைன்னு சொல்கிறீங்களே சார், ஆனால் ஜென்மத்தில் குரு இருக்கே சார், அது என்ன சார் பண்ணும் அப்படிங்கிறது நிறையா ரிஷபராசிக்காரர்களோட கேள்வியாக இருக்குது. ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொன்னது அந்த காலத்தில்ங்க. ராமரோட ஜாதகம் வேறு, நம்மளோட ஜாதகம் வேறு, நல்லபடியாக புரிஞ்சுங்க. ஜென்மத்தில் குரு இருக்கும்போது சின்ன மன அழுத்தம், இல்லை ஒரு மெச்சூரிட்டியான நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கான தன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம செய்கிறது ரைட்டாக இல்லை தப்பாக, அந்த மாதிரிலாம் யோசிக்கணுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஜென்மகுரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாமல் உங்களை மாட்டி விட்டுட்டு அவப்பெயர் ஏற்படுத்துவார். அதாவது நீங்கள் வாங்காத கடனுக்கோ, இல்லை நீங்கள் வாங்காத ஒரு பொருளுக்கோ, இல்லை நீங்கள் செய்யாத தப்புக்கோ தண்டனை அனுபவிக்கிறது நீங்களாக இருக்கும். அடுத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டமாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்மகுரு டக்கு 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 டக்குன்ட்டு ஒரு விஷயத்தை செய்ய வச்சுருவார். செய்கிறதுனால உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட தான் வாய்ப்பு இருக்குது. மித்தபடி குருவோட பார்வையினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்குது. அது வயதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும். சிறு குழந்தையாக கல்விகள் நல்லா இருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு 30 வயசா சரி ஓகே சார், திருமண வாழ்க்கைகள் நல்லபடியாக அமையும், குழந்தைகள் பேர்கள் நிறையா இருக்குது, வண்டி வாகனங்கள் நிறையா அமையும். அதே போல் தொழில் முறை மாற்றங்கள் நிறையா ஏற்படும். இல்லை சார் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா புதிய பிஸ்னஸுக்கான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். கண்டிப்பாக நிறைய ரிஷபராசி நேயர்களுக்கு புது வண்டிகள், புது வாகனங்கள், புதுசாக இடங்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா குரு 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை பார்க்கறதுனால மிகப்பெரிய சிறப்பு. ஸோ எங்கே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், எங்கே நம்ம நல்லா யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தாங்க இந்த பதிவு. சொல்லணும்னா இந்த வருஷம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே ஒரு ஸ்மூத்தான லைஃபாக இருக்குங்க. கல்யாண அமைப்பு, நல்ல பார்ட்னர்ஷிப்கான அமைப்பு,
அதே போல் தகப்பனார் வழியில் நிறைய நன்மைகள் இதெல்லாம் நடக்கிறதுனால உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இந்த வருஷம் ரன் ஆகுங்க. வேலையில் தொழில் மாற்றம், வியாபாரத்தில் இடம் மாற்றம் எது ஏற்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்றுக்குங்க. ஏன்னா அதனால் நிறையா நன்மைகள் நடக்கவும் காத்திருக்குங்க. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.